ஈரான் 2800 கிலோமீட்டர், வெனிசுலா 15,215 கிலோமீட்டர். கப்பல் செலவை ட்ரம்ப் கொடுப்பாரா? மக்கள் தலையில் விழுமா? ஈரான் 2800 கிலோமீட்டர், வெனிசுலா 15,215 கிலோமீட்டர். கப்பல் செலவை ட்ரம்ப் கொடுப்பாரா? மக்கள் தலையில் விழுமா? இன்று சமூக வலைதள பக்கத்தில் ஒரு கேள்வியை பரவலாக பார்க்க முடிந்தது. அதன்படி ஈரானிலிருந்து இந்தியா தொலைவு 2800 கிலோமீட்டர், வெனிசுலாவில் இருந்து இந்தியா தொலைவு 15,215 கிலோமீட்டர். இப்படி 5 மடங்கு தூரத்திலிருந்து பெட்ரோல் கொள்முதல் செய்தால் அது கப்பலில் வரும் போக்குவரத்து செலவை எல்லாம் ட்ரம்ப் கொடுப்பாரா, இல்லை நம்ம தலையிலா என்று கேட்கப்பட்டிருந்தது. இந்த கேள்விக்கான பதிலையும் உண்மையான நிலவரத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவாக தூரம் அதிகரிக்கும் போது போக்குவரத்து செலவு என்பதும் நிச்சயமாக அதிகரிக்கும். இது ஒரு சாதாரண கணக்குத்தான். ஆனால் கச்சா எண்ணெய் வணிகம் என்பது வெறும் தூரத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டது கிடையாது. பலர் வெனிசுலாவின் தூரத்தை சுட்டிக்காட்டி தூரமான நாட்டிலிருந்து எண்ணெய் வாங்கும்போது ஏற்படும் கூடுதல் செலவு யார் தலையில் விழும் என்று கேட்டு வருகிறார்கள். இதோ அதற்கான காரணங்கள் பற்றி பார்ப்போம். வெளிப்படையாக சொன்னால் வெனிசுலாவில் வாங்குவதற்கான போக்குவரத்து செலவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுக்க மாட்டார். அது இந்திய அரசு மற்றும் எண்ணெய் நிறுவனங்களின் தலையில்தான் விழும். இறுதியில் இது பெட்ரோல் டீசல் விலையாக மக்கள் தலையில்தான் விடியும். ஆனால் இதில் சில பிசினஸ் தந்திரங்கள் இருக்கின்றன. ஈரான் பக்கத்தில் இருந்தாலும் அமெரிக்கா அதன் மீது பொருளாதார தடை விதித்துள்ளது. எனவே வெனிசுலா போன்ற நாடுகள் தங்களின் எண்ணெயை விற்க வேண்டும் என்பதற்காக கச்சா எண்ணெயின் விலையிலேயே பெரும் தள்ளுபடி வழங்கும் வாய்ப்பு உள்ளது. கப்பல் செலவு அதிகமானாலும் எண்ணெயின் விலை குறைவாக இருந்தால் இந்தியாவுக்கு அது லாபமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா கச்சா எண்ணெயும் ஒன்று கிடையாது. வெனிசுலாவின் எண்ணெய் கனரக எண்ணெய். இதை சுத்திகரிக்க இந்தியாவில் உள்ள ஜாம்நகர் போன்ற சுத்திகரிப்பு நிலையங்கள் உலகிலேயே மிகச் சிறந்தவையாக பார்க்கப்படுகிறது. இந்த தரமான எண்ணெயை அவர்கள் குறைந்த விலைக்கு தரும்போது தூரம் ஒரு பொருட்டாக தெரியாது என்கிறார்கள். ஆனால் சுத்திகரிப்பு செலவு அதிகமாகும் என்றே பரவலாக கூறுகிறார்கள். இந்தியா ஏன் ஈரானை விட்டுவிட்டு வெனிசுலா அல்லது அமெரிக்காவிடம் செல்கிறது என்பதற்கு பின்னால் சர்வதேச அரசியலும் இருக்கிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருக்கும்போது ஈரானிடம் எண்ணெய் வாங்கினால் இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்போம் என்று மிரட்டுவார். இந்த மிரட்டல் காரணமாகவே இந்தியா ஈரானை விட்டுவிட்டு தூரமாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கோ அல்லது அதன் நட்பு நாடுகளுக்கோ மாற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரே நாட்டை மட்டும் நம்பி இருந்தால் அங்கு போர் வந்தால் இந்தியாவுக்கு எண்ணெய் கிடைக்காமல் போய்விடும். எனவே உலகம் முழுவதும் பல நாடுகளிடம் பிரித்து வாங்குவது இந்தியாவின் கொள்கையாக இன்று வரை இருந்து வருகிறது. கப்பல் போக்குவரத்து என்பது பேருந்து பயணம் போன்றது அல்ல. ஒரு மிகப்பெரிய சூப்பர் டேங்கர் கப்பலில் பல கோடி லிட்டர் எண்ணெய் வரும்போது ஒரு லிட்டருக்கான போக்குவரத்து செலவு என்பது மிக குறைவாகவே வரும். 2800 கிலோமீட்டருக்கும் 15,000 கிலோமீட்டருக்கும் உள்ள போக்குவரத்து செலவு வித்தியாசம் ஒரு லிட்டருக்கு சில ரூபாய்களாக மட்டுமே இருக்கும். இதில் தெளிவாக சொல்வது என்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது நாட்டு நலனுக்காக ஈரானை தடுக்கிறார். இந்தியா தனது பாதுகாப்புக்காக அதிக தூரம் பயணிக்கிறது. இந்த இழுபறியில் ஏற்படும் கூடுதல் செலவை ஈடுகட்ட வெனிசுலா போன்ற நாடுகளிடம் இந்தியா பெரிய தள்ளுபடி கேட்கும். அந்த தள்ளுபடி கிடைக்காவிட்டால் நிச்சயமாக அந்த பாரம் இந்திய நுகர்வோர் மீதுதான் சுமத்தப்படும் என்பதே பலரின் கருத்தாக உள்ளது. அதே நேரம் வெனிசுலா ஓரளவு இந்தியாவுக்கு லாபகரமானதாகவே இருக்கும் என்கிறார்கள். ஏனெனில் அங்குள்ள அரசியல் மாறியதே காரணம். புதிய அரசின் முடிவின்படி இனி வெனிசுலாவில் முதலீடு செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரும்பான்மையான பங்கை தங்கள் கைவசம் வைத்துக் கொள்ள முடியும். மேலும் தாங்கள் உற்பத்தி செய்யும் எண்ணெயை நேரடியாகவே ஏற்றுமதி செய்யவும் விற்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு சாதகமாக எடுக்கப்பட்ட முடிவு என்றாலும் இந்தியா போன்ற பிற நாடுகளுக்கும் பயனுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. அதேபோல் வெனிசுலா அரசு முன்பு செய்தது போல இனி தனியார் சொத்துக்களை தன்னிச்சையாக தேசியமயமாக்காது என்பதற்கான சட்டப்பூர்வ உத்தரவாதங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. இது அந்த நாட்டு எண்ணெய் கிணறுகளில் கோடிக்கணக்கில் முதலீடு செய்ய முன்வரும் நிறுவனங்களுக்கு நம்பிக்கையை அளித்திருக்கிறது. இதனால் இந்திய பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் அங்கு நேரடியாக முதலீடு செய்து எண்ணெய் உற்பத்தி கிணறுகளை தங்கள் கட்டுப்பாட்டில் இயக்க முடியும். இப்போது ரஷ்யா அல்லது ஈரானை பொறுத்தவரை நாம் அந்த நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெயை விலை கொடுத்து வாங்கும் ஒரு வாடிக்கையாளர் மட்டுமே இருக்கிறோம். ஆனால் வெனிசுலாவை பொறுத்தவரை நமது நிறுவனங்கள் கச்சா எண்ணெய் உற்பத்தியை தாங்களே செய்து இந்தியாவிற்கு கொண்டு வர முடியும். எனவே ரஷ்யாவிற்கு இந்தியா வெறும் வாடிக்கையாளர், ஆனால் வெனிசுலாவில் இந்தியா ஒரு உற்பத்தியாளராக மாற முடியும். வெனிசுலா மூலம் இந்தியாவிற்கு மற்றொரு லாபமும் இருக்கிறது.
அதாவது வெனிசுலாவின் ஓரினோகோ எண்ணெய் மண்டலத்தில் உள்ள சான் கிறிஸ்டோபால் என்ற எண்ணெய் கிணறு திட்டத்தில் இந்தியாவின் ONGC விதேஷ் நிறுவனம் 40% பங்குகளை வைத்திருக்கிறது. மீதமுள்ள 60% பங்குகள் வெனிசுலாவின் அரசு நிறுவனமான பெட்ரோலியோஸ் டி வசம் இருக்கிறது. கடந்த 2014 முதல் 2019 வரை வெனிசுலாவில் ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகள் காரணமாக அந்த திட்டத்தில் கிடைத்த லாபம் $600 மில்லியன் பணத்தை, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 5000 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு பணமாக வழங்க வெனிசுலாவால் முடியாமல் போனது. ஆனால் வெனிசுலாவின் புதிய சட்ட திருத்தத்தின்படியும் அதற்கும் ஒரு தீர்வு கிடைத்துள்ளது. அதாவது அந்த பணத்திற்கு பதிலாக ONGC நிறுவனமே கச்சா எண்ணெயை தானே உற்பத்தி செய்து நேரடியாக இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்ய முடியும். வெனிசுலா இந்தியாவிற்கு லாபகரமானதாகவே இருக்கும் என்பதே கருத்தாக உள்ளது.